சுரக்காய் பொரியல் பண்ணும்போது அதோட உள்ளே இருக்கிற சீட்ஸ் அண்ட் ஸ்பாஞ்சி லேயர் வச்சு சேர்த்து பொரியல் பண்ணோன்னா பொரியலே கொஞ்சம் கூட்டு மாதிரி ஆகிடும். அது நிறையா பேர்த்துக்கு பிடிக்காது. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உள்ளே இருக்கிற சீட்ஸ் வந்து எடுத்து தனியாக சட்னி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளிப்பகுதியை பொரியல் செஞ்சுக்கலாம். அப்போது உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சட்னியும் ஆச்சு, மத்தியானத்துக்கு பொரியலும் ஆச்சு. நீங்கள் எப்பவும் போல் உங்களோட சுரக்காயோட தோலை சீவிட்டு உள்ளே இருக்கிற அந்த ஸ்பாஞ்சி லேயர் அதோட சீடோடு சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சட்னி செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். இந்த வெளிப்பகுதியை நீங்கள் எப்பவும் போல் பொரியல் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த சுரக்காய் வந்து வெயில் காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் நீர் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறங்காட்டி கண்டிப்பாக வெயில் காலத்தில் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஒரு பொரியலில் இதுவும் ஒன்று தான். வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா நல்லதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த சுரக்காய் ஜூஸுமே நம்ம வெறும் வயிற்றில் குடித்தோன்னா ரொம்ப நல்லது. இதில் நிறையா நீர் சத்து இருக்குது. அதே மாதிரி இதில் நிறையா விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இந்த சீட்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த சீட்ஸை டிஸ்கார்ட் பண்ணிடாதீங்க. இதில் நீங்கள் சட்னியோ இல்லை கூட்டோ துவையலோ செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ் வச்சு ரா ஜூஸஸ் குடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். டேஸ்ட் அவ்வளோக்கா நல்லா இருக்காது. பட் அதை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு தேவையான சத்து உடம்புல சேர்ந்துடும். கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பீஸ் வாயில் போட்டு பாருங்கள். கசப்பு இல்லாமல் இருக்கணும். கசந்துச்சுன்னா அது நம்ம சாப்பிடக்கூடாது. இது சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு 15 பல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, நான் முந்திரி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி பம்ப்கின் சீட்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு, அதுவும் சேர்த்துருக்கேன். அப்புறம் வரமிளகாய், புளி, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு அண்ட் தேவையான அளவு கொஞ்சம் தேங்காய் துருவினது ஆட் பண்ணிக்கலாம். சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட் கடாயில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது எண்ணெய் சூடானதும் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ரெண்டும் ஓரளவுக்கு வதங்கினதும் 1 ஸ்பூன் பம்ப்கின் சீட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 3ம் நல்லா பொன்னிறமாக செவக்கிற அளவுக்கு வதங்கிக்கணும். எப்போவுமே கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க. அப்போது உங்களுக்கு டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. எண்ணெய் கம்மியாக ஊற்றி வதக்குறீங்க அப்படின்னா சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இல்லை எண்ணெய் அதிகமாக ஊற்றினோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வதங்குறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் தேவையான அளவு கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம வதக்கின எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டியும் கூட இது கூடவே நீங்கள் அந்த பாட்டில் கார்டையும் சேர்த்து ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். நான் ஏன் எடுத்து வச்சேன்னா எல்லாமே நல்லாவே வதங்கிடுச்சு, அதனால் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போது அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற அந்த சுரக்காயோட வெள்ளை பகுதி, சீட் பகுதியை வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுவும் நல்லா வதங்கட்டும். இந்த சுரக்காய் விதைகளில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ இது நம்ம பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது ரொம்ப நீர் சத்து அதிகமாக இருக்குங்கிட்டே நம்ம பாடியை நல்ல சம்மர் சீசனில் நல்லா கூலிங்காக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோலாக வச்சுக்கும். ப்ரெஷருக்குமே ரொம்ப நல்லது. இது அயன் அப்சார்ப்ஷனுக்கு தேவையான வைட்டமின் சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே போல் வைட்டமின் பி, கே, ஏ அண்ட் இ கூட அதிகமாக இருக்குது. இதில் அயன் அண்ட் ஃபோலேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். வாரம் ஒரு முறையாவது சுரக்காய் ஜூஸோ இல்லை சுரக்காய் சட்னியோ இல்லை சுரக்காய் பொரியலோ செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் சம்மர் சீசனுக்கு இது ஏற்ற ஃபுட். கொஞ்ச நேரம் மூடி வச்சு வதங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்மாஷ்டாக இருக்கும். இதில் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற முந்திரியை தண்ணியை வடிச்சிட்டு ஆட் பண்ணுங்கள். நான் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சேன். அது கூட உங்களுக்கு தேவையான அளவு புளி, நான் கையில் காமிச்சதை விட பாதி அளவு தான் எடுத்து போட்டேன். ஒரு கொஞ்சோண்டு புளி ஆட் பண்ணிங்கன்னா போதும். புளி டேஸ்ட் பிடிச்சிருந்தா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் தாராளமாகவே தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. அப்படியே சட்டிலேயே விட்டு ஆற வச்சுருங்க. தனியாக எடுத்து வச்சு ஆறணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பண்ணும்போது தேங்காயோட எசன்ஸ் வந்து நல்லா அந்த காயில் இறங்கியிருக்கும், நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும். ஸோ டேஸ்ட் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இல்லைனாலும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் முந்திரி முன்னாடி ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ கடைசியாக தான் ஆட் பண்ணேன். முந்திரி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு கெட்டி சட்னி பிடிக்கும்னா கெட்டியாகவே வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய காரமும் உப்பும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சட்னி தயார். தாளிப்பு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து உள்ளே ஊற்றிடுங்க. தோசைக்கு இந்த சட்னி நல்லா இருந்துச்சு. அப்படியே சூப்பர் சட்னின்னு சொல்ல முடியாது, பட் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. தோசைக்கு ஏற்ற சைட் டிஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ட்ரை பண்ணணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.